இருந்தாலும் நம்ம 90% ஃபர்ஸ்ட் செகண்ட் தாங்க. இதுவும் பாருங்க, இது ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. இது உங்களுக்கு ஒரு 25 நாள் டைம் இருக்குது. நல்லா கருங்காம்பல உட்காந்து இருக்குதுங்க. மடி பொசிஷன் இதுல இருந்து இறங்க நல்லா மாடு அகல கட்டுங்க. நான் இந்த மாடு உங்களுக்கு ஒரு 15 லிட்டர் எதிர்பார்க்கலாம். 15 லிட்டர் எதிர்பார்க்கலாம். ஒரு 7 8 எதிர்பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா 2 திருச்சிக்கு போகுதுங்கன்னா, இது 2 பெரம்பலூர் இருக்குங்க. இது 2வது ஈத்து மாடுங்கண்ணா. இது உங்களுக்கு கடை முளைப்பு வருதுங்கண்ணா. கடை முளைப்பு வந்தாலும் இது 2வது லாக்டேஷனுக்கு தான். நல்லா மடி பொசிஷனுங்க, நல்லா ஒயிட் காம்புங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு மாசமே இது டைம் இருக்குதுங்க. நல்லா அகல கட்டு. இது மாதிரி டொயின் வர மாடு வந்து நல்லா கறவையில் இருக்குங்கண்ணா. இந்த மாதிரி டொயின் வர மாடு வந்து HF-லும் ஜெர்சி மிக்ஸ் ஆகி வருங்க. ஆல் பிளாக் கூட கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வருங்க. 3 கலர் மிக்ஸ் ஆகி வருங்க. அதனால இந்த மாதிரி டொயின் வருங்க. இதை நம்ம டொயின் சொல்லுவோம். இந்த இடத்துல மட்டும் ஒரு கலர் வருங்க, இதுல இருந்து கடைசி வரைக்கும். இந்த மாதிரி மாடு வரது உங்களுக்கு கறவையில இருக்கும், ஃபேட்டஸ்னப் வரும். அது இல்லாம உங்களுக்கு செனப்பிடிக்க தன்மை நல்லா இருக்கும். என்ன ஆச்சுன்னா இது HF-ம் வரும், ஜெர்சி மிக்ஸ் ஆகி வரும், ஆல் பிளாக்கும் மிக்ஸ் ஆகி வரும். அதனால இந்த மாதிரி கலர் வருங்க. மேல டொயின் பல்லு கடை முளைச்சு வருதுங்கண்ணா. கடை முளைச்சு. ஆமா, நாம 4மே கொம்பு டைப் பாருங்க. நம்மளுக்கு எதுவுமே பெரிய கொம்பு இருக்காதுங்க. அது நல்லா நீங்க வாட்ச் பண்ணுங்க. கொம்பு டைப் எடுத்தாலும் நம்ம சின்ன கொம்பு தான் பார்த்து எடுக்கணும். போடிக்கும் கொம்புக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஆனா போடிக்கும் கொம்புக்கும் ஒண்ணு இல்லைங்கண்ணா, ஒரு வித்தியாசம் இல்லைங்கண்ணா. கொம்பு இருந்தா கொஞ்சம் பிரீட் வைஸ் கம்மியா வரும். அதே இந்த மாதிரி ஒயிட் கொம்பா வந்துச்சுன்னா அது நல்ல பிரீட்ல வருங்க. அதாவது கொம்பு வேணும்னா நம்ம சுடா முட்டை கொம்பு வந்துருங்க. அதனாலதாங்க.